Hi, hello and welcome to my YouTube channel Actor Arvind Cat. இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா ஒரு காலிவுட் படம், தட் இஸ் நம்ம தமிழ் படத்தை பத்தி பேச போறோம். படத்தோட பேர் பாத்தீங்கன்னா எஸ் ஹாப்பி ராட். So let's go to the video. ஹலோ ஹாய் அண்ட் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஆக்டர் அரவிந்த் கேட். இன்னைக்கு நம்ம பேச போகிறது எஸ்ங்க ஒரு அழகான ஒரு படத்தை பற்றி, ஹாப்பி ராஜ். படமே பார்த்தீங்கன்னா ஹாப்பியாக இருக்குது படம். வெரி வெரி பிரமாதமான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃபாதர் அண்ட் சன்னோட பாண்டிங்கோட படம் இது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. நம்ம ஜிவி பிரகாஷ் பிரதர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா நடிச்சிருக்காரு. எஸ், இதில் ஹைலைட் யார் தெரியுமா சார்? அவரோட அப்பாவை நடிக்கிற யார் தெரியுமா? மிஸ்டர் ஜார்ஜ். எஸ், மரியம் ஜார்ஜ். அவர் இன்னும் பார்த்தீங்கன்னா பிரம்மாமா அப்பாவா நடிச்சிருக்காருங்க. அவர் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஒரு ஃபாதர் கேரக்டர் பண்ணியிருக்காரு, நிறைய சின்ன கேரக்டர் பண்ணியிருக்காரு. பட் இந்த மாதிரி ஒரு ஃபுல் ஃபிளெட்ஜ் படம் அவர் இது வரைக்கும் பண்ணதில்லை. ஸோ திஸ் மூவி பார்த்தீங்கன்னா அவர் தான் இந்த படத்தோட ஹீரோவே அப்பாவா நடிச்சிருக்காரு. ஃபென்டாஸ்டிக் மூவி. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா எஸ் நம்ம த கிரேட் முஸ்தபா டோன்ட் வரி முஸ்தபா. அப்பாஸ் பிரதர் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. இஸ் கம் ரீஎன்ட்ரி இன் டு ஃபிலிம்ஸ் and I'm really happy. Abbas good friend. In fact என்னைய சின்னத்திரை அப்பாஸ் கூப்பிட்டுருந்தாங்க. பட் of course எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அப்பாஸ் இஸ் டன் தி ஹீரோயின்ஸ் ஃபாதர் கேரக்டர்ல. ஸோ அவருக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டான ஒரு ரோல் தான் எடுத்திருக்காரு. ஸோ ஏஜுக்கு தகுந்த மாதிரி நல்ல ஒரு ஃபாதர் கேரக்டருக்கு வந்திருக்காரு. அண்ட் ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா இதில் ஸ்டோரி ஸ்டார்ட்ஸ் ஆஃப் லைக் ஒரு ஒரு கிராமத்தில். அந்த கிராமத்தில் இவன் ஜிவி பிரகாஷ் பிரதர் ஒரு பொண்ணுக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணாரு. ஏன் அவரை ரிஜெக்ட் பண்ணுறாங்கன்னா, அவங்க அப்பாவை குதிரை முட்டைன்னு கூப்பிடுவாங்க. ஸோ இந்த குதிரை முட்டை ஒரு முதிரையாயிடும். அதுக்கு ஒரு பாஸ்ட் ஹிஸ்ட்ரி இருக்கும். அந்த பாஸ்ட் ஹிஸ்ட்ரியில் போயிட்டு எல்லாம் ரீசன் வை அவர் அப்பாவை பார்த்தீங்கன்னா குதிரை முட்டைன்னா மூஞ்சி அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த முட்டை இப்படி அந்த வழுக்கு முட்டை, அந்த ஃபேஸ் ரவுண்டாக இருக்கனால பாவம் அவர் ஊரில் எல்லாரும் குதிரை முட்டை. ஸோ ஈவன் தட் இஸ் த ஜிவி பிரகாஷ் ஜூனியராக இருக்கும்போது அப்பாவை எப்போவுமே பார்த்தா எல்லாருமே குதிரை முட்டை பையனா நீ. ஸோ அந்த ஒரு இது பண்ணுவாங்க. அண்ட் தென் ஆப்வியஸ்லி எல்லாருக்கும் ஒரு ஃபீல் ஆகும்ல. பட் இதில் பார்த்தீங்கன்னா ஹைலைட்டு, அப்பா அவ்வளோ அழகா, அவருக்கு தெரியும் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவரை குதிரை முட்டைன்னு கூப்பிடுறாங்க. பட் அவங்க பையனுக்கு எந்த ஒரு இது வந்தாலும் இஸ் ஆல்வேஸ் தேர். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இவன் என்ன பண்றான், ஊர்ல இருந்து சிட்டிக்கு he falls in love with this girl. அண்ட் அந்த பொண்ணு தான் ஷீ இஸ் பேசிக்லி தி ஹீரோயின். அந்த பொண்ணோட அப்பா தான் அப்பாஸ். அண்ட் எஸ், என்ன ஆகும்னா இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்ல மேரேஜ் ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. ஸோ ஷீ ஃபால்ஸ் இன் லவ், தே போத் ஃபால் இன் லவ். நல்லா எடுத்திருக்காங்க பார்த்தீங்கன்னா படத்தை. அப்புறம் என்ன ட்விஸ்ட்னா, இந்த படத்தில் இந்த எஸ் அவங்க அப்பா அம்மா பார்க்கணும்னு சொல்லி இவன் என்ன பண்ணுவோம், ஐயோ எங்கள் அப்பா பேர் கேட்டாலே எல்லாரும் இது பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி, இல்லைங்க நான் அப்பா மாதிரி இருக்குன்னு ஏதோ சொல்லுவான் அவன். இல்லை பரவாயில்ல, ஃபோட்டோ காமிச்சோன்னே ஓகே உங்களுக்கு ஓகேனா என்ன ஓகேன்னு பார்த்தானா, இவர் அப்பா பொண்ணு பார்க்குற இடத்துல 25th ஆனிவர்சரியாக இருக்கும் அப்பாஸுக்கும் ஒய்ஃப்க்கும். அண்ட் தென் ஊரே கூட்டின்னு வராரு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஹீ ஃபீல்ஸ் வெரி ஆட். அட் சிட்டியில் இருக்க ஒரு 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 நல்ல ஒரு பிஸ்னஸ் மேன். ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு மாதிரி ஒரு டிகிரேட் பண்ணி விட்டுறாரு. ஸோ அந்த டிகிரேட் பண்ணதுனால இவர் ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லுவார், ஏங்க உங்களை தெரியாது என்னை பற்றி நான் ஊரில் எவ்வளோ சொத்து வச்சிருக்கேன், அது சொத்துக்கு. ஸோ அவங்கள ஒரு இது கொடுக்கும். ஸோ இவர் என்ன பண்ணுவார்னா, இல்லை உங்கள் அப்பா மன்னிப்பு கேட்டதா நான் இந்த கல்யாணத்தை ஒத்துப்பேன்னு சொல்லி. ஸோ ஹவு தி ஸ்டோரி கோஸ் அரவுண்ட் இஸ் தீஸ் பிளாட். ஃபேண்டாஸ்டிக். இதில் ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸுங்க ரொம்பவே பியூட்டிஃபுல், ஹார்ட் டச்சிங். ஒரு ஃபாதரோட ஃபீலிங் சன் புரிஞ்சுக்கிட்டு அந்த அது ரொம்பவே எமோஷ்னலாக அந்த நானே பார்த்தீங்கன்னா எனக்கு கண் கலங்கிச்சு. ஃபேண்டாஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ். இதில் ஹைலைட் என்னன்னா, கீதா கைலாசம் மேம் பிரமாதமாக அவங்க நடிச்சிருக்காங்க. ஜிவி பிரகாஷோட அம்மாவா. அண்ட் இதில் சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் என்னோட பிரதர் ராம்ஜி இருக்காரு.
அவரும் இதில் நடிச்சிருக்காரு, ஜீவா ரவி பிரதர். ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் அ வெரி பிக் பட்ஜெட் மூவி, இட்ஸ் அ வெரி மாடரேட் பட்ஜெட், பட் நல்லா எடுத்திருக்காங்க. ஹைலைட் இஸ் த ஃபாதர், அப்பா கேரக்டர். எப்படி அவர் வந்து கோஸ் அண்ட் கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் மட்டும் மறந்துடாதீங்க. இந்த படத்தை நீங்கள் தயவுசெய்து பாருங்கள் தியேட்டர்ஸில் போயிட்டு. ஐம் ஷோர் யூ டெஃபினெட்லி கோனா லைக் இட். ஸோ நெக்ஸ்ட் டைம் அன்லெஸ் அண்டில் யூ வாட்ச் த ஃபிலிம், அது சொல்கிறேனே, நீங்கள் படம் பாருங்கள், படம் பார்த்துட்டு நீங்கள் சொல்லுவீங்க எப்படி இருக்குன்னு. ஐம் ஷோர் யூ லைக் த மூவி அண்ட் டெஃபினெட்லி நான் சொன்ன மாதிரி நீங்கள் இந்த படத்தை ரொம்ப லைக் பண்ணுவீங்க. எனிவேஸ், ஐ ஹோப் அண்ட் pray that you like my video and please do like my sorry like பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமா கமெண்ட் பண்ணுங்க. Yes, please subscribe பண்ணுங்க. Okay, and this is until next time, this is actor Arvind Kat. Tata, bye bye, love you all from actor Arvind Kat. Cheers.